பாருங்க, இங்க பாருங்க. இனிய சகோதர சோதரிகளே, பெற்றோர்களே, தாய்மார்களே, எல்லாம் அல்ல மனிதநேயம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நினைவிடத்தில் வந்து இன்றைய தினம் அவர்களது நினைவிடத்தில் வந்து அவர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தி மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அந்நியார் அவர்களை சந்தித்ததில் மனமகிழ்ச்சி அடைகின்றோம். எல்லாம் அல்ல இறைவனின் பெருங்கருணையாலும் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் ஆசியாலும் மதிப்புமிக்க அவரது தீவிர ரசிகர் திரு தமிழ் கிளாடி சுங்கைப்பட்டாணி மலேசியாவிலிருந்து வந்திருக்கின்ற திரு மதிப்புமிக்க மணிவண்ணன் வாணிய குடும்பத்தினர் அவர்களின் சார்பாகவும் மற்றும் உடன் வந்திருக்கின்ற அனைவரின் சார்பாகவும் இதற்கெல்லாம் ஏற்பாடு செய்த எங்களது குடும்ப நண்பர் திரு வெங்கடேஷ் லீலாசங்கர் அவர்களின் குடும்பத்தினருக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாம் அல்ல கேப்டனின் 28/12/2024 அன்றைய தினம் ஒவ்வொரு வருடமும் நினைவாளர் அன்று மலேசிய திருநாட்டில் அவர்களுக்கு அன்னதானம் வழங்குவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த தருணத்தில் இந்த இடத்திற்கு வந்து அந்நியார் கையால் ஆசீர்வாதங்களும் அவர்களின் சந்தித்ததும் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த தருணத்திற்கு ஏற்பாடு செய்த அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் மலேசிய வாழ் மக்கள் சார்பாகவும் உலக மக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாம் அல்ல அந்நியார் மற்றும் சகோதரர்கள் அனைவரும் கேப்டனின் குழந்தைகள் அனைவரும் 16 செல்வங்களுடைய பேரானது பேர் வாழ்வாள எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி பிரார்த்தனை செய்துகின்றோம். என்றும் தங்களது மீனாட்சி சுந்தர குருக்கள், மலேசியா. ஆமாம், பூஜை பண்ணது மதிப்புமிக்க திரு மணிவண்ணன் வாணி குடும்பத்தினர். அவங்க வந்து அந்த காலத்திலே அவருடைய தீவிர ரசிகர். ஆமாம், அந்த இடத்துக்கு வந்துங்கிறத விட அவரை சந்திக்கிறதே ஒரு பெரிய பாக்கியம், அவரை நினைக்கிறதே பெரிய பாக்கியம். எதிர்பாராததும் அவர் இறைவன் சேர்ந்தவொன்னே இந்த இடத்துக்கு வரணும், அவரை வந்து பார்க்கணும், அன்னதானத்துக்கு நாங்களும் கலந்துக்கணும், அந்நியாரை சந்திக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அது எதிர்பாரா விதமாக இன்றைக்கி எங்களுக்கு எல்லாமே கிடச்சிது. அதுவே மிகப்பெரிய எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான். முதல்ல இங்கே வந்திருக்கோம். ஆமாம், இன்றைக்கி தான் வரோம். மனம் ரொம்ப சந்தோஷம். எப்படி இப்போ எல்லா மக்களுக்கும் எப்படி சொல்கிறது அப்படின்னா, அனைவருக்கும் தொண்டு செய்யணுங்கிற எண்ணங்கள், நம்ம வாழ்க்கைக்கு என்ன அர்த்தங்கிறது இங்கே வந்தோன்னு ஒரு அர்த்தம் கிடச்சிது. அந்த மாதிரியான நிறைய இது அந்நியரை பார்த்தீங்கன்னா நிறைய பொறுமை. நிறைய பேர் வந்து அவங்கள வந்து சந்திக்கணும், அவங்களோட ஆசீர்வாதம் நிறைய பேர் வந்தாலும் அவ்வளோ பொறுமையாக இருந்து அந்நியார் எல்லாருக்கும் மரியாதை செஞ்சு வரவங்களெல்லாம் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு போங்க கேப்டன் மாதிரி அவங்க செஞ்சது மிகப்பெரிய மற்றற்ற மகிழ்ச்சி. மக்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கோவில் மாதிரி நினைவாட்டத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்தது அப்புறம் உங்களுக்கு எப்படி தோணுது? மக்கள் நினைவிடத்தை வந்து ஒரு கோவில் மாதிரி நீங்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. சரிங்க, நீங்கள் அதுக்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் உங்கள் மனநிலை எப்படி? கோவிலை கொண்டாடுறாங்கன்னு நீங்கள் சொன்னால் சந்தோஷமாக இருக்க தவிர இது நினைவிடம் நீங்கள் சொல்கிறது தவிர நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா கேப்டன் இருக்க இடமே கோவில் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவர் உயிரோடு இருக்கும்போதே நடமாடும் இடமாக இருந்து எல்லோருக்கும் செஞ்சுருக்கிறார். மற்ற வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் உணவு கொடுத்துருக்கிறாரு, வழியில் அவங்களுக்கெல்லாம் வழி காமிச்சிருக்கிறாரு. எத்தனையோ பேருக்கு இறைவன் செய்கிற காரியங்களை நடமாடும் தெய்வமாக இருந்து செஞ்சுருக்கிறாரு. இந்த உலக மக்களுக்கே தெரியும். அதுவே எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இனிமேல் தான் பண்ண போகிறோம். ஒரு வருடம் அவர் சார்பாக இங்கே வந்ததுலேருந்து பண்ண போகிறோம். ஆமாம், எங்களால் முடிஞ்ச முதல் அன்னதானம், அவரோட வழியில் அன்னதானம் மட்டும் செய்கிறோம். வருங்காலத்தில் இன்னும் எங்களுடைய தொழில் ஸ்தாபனங்கள் பெரிய பெரிய நினைவாகி பெரிய ஆளாக எல்லோரும் வந்ததும் அவசியம் நல்லா கல்வி திட்டங்கள், உடல் ஊனமற்றவங்களுக்கு இப்படி எண்ணற்ற இதெல்லாம் செய்யணும்னு எல்லாருமே ஆசைப்பட்டிருக்கோம். கட்டாயமாக இறைவனோட அனுக்கிரகத்திலே கேப்டன் ஆட்சியில் அது நடக்கணுன்றது தான் கட்டாயமாக நடக்கிறதுக்கான ஏற்பாடு செய்யலாம்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். மனதார நாங்கள் இங்கே அவங்க செய்கிறத எவ்வளோ அவங்க வந்து பெருங்கடல். நாங்கள் எங்களால் முடிஞ்ச சிறிய உதவியத்தை நாங்கள் செஞ்சமே தவிர அதை பெருசாக எடுத்துக்க நாங்கள் நினைக்கல. இந்த இடத்துக்கு வந்து செய்யணுங்கிற ஆசைப்பட்டு அது நிறைவேறே பெரிய சந்தோஷம். உலகம் ஃபுல்லாக இருக்குது, உலகம் ஃபுல்லாக இருக்குது, அது மலேசியாவில் இருக்குது. கேப்டனுக்கு ரசிகர்கள் வந்து நிறையா இருக்காங்க. மலேசியாவில் மணிமண்டபமும் இருக்குது. முக்கியமான ரசிகர் நிறைய பேருக்கு கஷ்டவாளிகளுக்கெல்லாம் சாப்பாடு இது பண்ணுறாங்க. நிறைய உதவிகள்லாம் நிறையா செய்கிறாங்க.
ஏழை எளியவருக்கு நிறையா செய்கிறாங்க. ஸோ அதேமாரி இப்போ நம்ம குருக்கள் ஐயா சொன்ன மாரி மலேசியாவில் இது வருதம் நம்ம மணிவண்ணன் அவரோட தலைமையில் இது கண்டிப்பாக நடக்கும்ன்றது எங்களோட ஒரு இது. நீங்கள் ஏதாவது கேப்டன் பேரில் ஏதாவது அறக்கட்டளை ஏதாவது ஓப்பன் பண்ணுறீங்களா? இப்போக்கி இல்லை, வருங்காலத்தில் இது கண்டிப்பாக செய்வோம். பிரேமலதா மேடத்தை நீங்கள் சந்திச்சிங்க, நீங்கள் என்ன மாதிரி அவங்க என்ன அவங்க அவ்வளோ பொறுமையாக இருந்து வரக்கூடிய தன்னுடைய குழந்தைகளை பார்க்குறோம், தன்னுடைய அப்பா அம்மா பார்க்குறோம், தன்னோட சகோதரியை பார்க்குறோம் தான் அவங்களுக்கு எத்தனையோ பொறுப்புகள் இருந்திருக்கும். அதையெல்லாம் தாண்டி எங்களுக்காக இவ்வளோன்னு அவங்க நிறையா எங்களுக்காக நேரம் எடுத்துக்கிட்டு நாங்கள் மற்ற மகிழ்ச்சி நினைக்கிறோம். அவங்க எவ்வளோ எங்களுக்காக இருந்து எங்களுக்கு எல்லாரையும் சேர்ந்து நின்று வாங்க எங்களோட சேர்ந்து இருங்க, வந்து மணி சாப்பிட்டு போங்க, எங்களை சந்திச்சது நாங்கள் பெரிய மகிழ்ச்சி நினைக்கிறோம். அதுதானங்க. நீங்கள் இது மாதிரி அவங்க பேரில் நலத்திட்ட உதவிகள் பண்ண போகிறேன் நீங்கள் அவங்கள்ட்ட சொன்னீங்களா? அவங்கள்ட்ட நாங்கள் இன்னும் தெரியப்படுத்தலை, வருகை தர சொல்லியிருக்கோம். அவசியம் மலேசியா வாங்க, உங்களை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். பார்த்தீங்கன்னா கேப்டன் சார் இல்லாத அரசியல் கட்சியை வந்து நீங்கள் அவங்க பையன் விஜய் பிரபாகரன் வந்து எடுத்துருக்கிறாரு. ஆமாம். இப்போ ரிசல்ட் வரப்போகுது. சரிங்க. அவர் வந்து மலேசியா சார்பாக எப்படி வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நீங்கள் சார், அரசியல் சம்பந்தம் நாங்கள் இப்போ பேச வரல. மனிதநேயமாக நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் பெரிய அந்நியாரை பார்க்க வந்திருக்கோம், குழந்தைகளை பார்க்க வந்திருக்கோம், மிகப்பெரிய இறந்தவரை பார்க்க வந்திருந்தால் நாங்கள் வந்திருக்கிறோம். ஏன்னா அரசியல் சம்பந்தம் எங்களுக்கு அவ்வளோக்கு தெரியாது. அதனால் அரசியல் பேசி மனசங்கடங்கள் எதுவும் வேண்டாம். அவர் நல்லபடியாக வந்து வெற்றி அடைஞ்சு நல்லா கேப்டன் மாதிரி ஒரு நல்லபடியாக செய்யிட்டு நாங்கள் இறைவனை வேண்டிக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். மனதார உங்களையும் நாங்கள் திரை வெளிச்சம் டிவி அவர்களுக்கும் கேப்டன் டிவி அவர்களுக்கும் மற்றும் அனைத்து கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், மக்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.